இந்த நிறங்கள், வடிவம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு என்னோட பாட்டி வீடுதான் ஞாபகம் வருது. அப்புறம் எங்க ஊரோட கோயில் ஞாபகம் வரும். ஃபேமஸான இந்த துணிக்கடை. எங்க அம்மா இங்கதான் சேலை வாங்குவாங்க. நம்மள நிறைய பேருக்கு இது சாதாரண துணி மட்டும் கிடையாது. நமக்கு இது பல நினைவுகளை கொடுத்திருக்கு. இது நம்மளோட ஆழமா கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த அருமையான ஞாபகங்கள் எங்க எப்போ நெய்யப்படுதுன்னு? தமிழ்நாட்டு மக்களோட எல்லா ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னாலும் ஒரு ஜமக்காலம் அங்கே ஏதாவது ஒரு கார்னர்லையாவது விரிச்சிருப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஆரம்பத்தில் இப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, தூங்கி எழுந்திரிக்கிறோம், நம்மளோட கட்டிலாக இருக்கட்டும் இல்லை தரையாக இருக்கட்டும், அதில் ஒரு பெட் ஸ்ப்ரெட்டாக போட்டு படுக்கிறதுல இருந்து ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா அதுக்கு வந்து ஜமக்காலம் 100% விருப்பாங்க. பவானி ஃபுல்லாக சுற்றி வட்ட கிராமத்தில் எல்லாமே அவ்வளோ வந்து இதுதான் நெசவு தொழில் தான் வந்து பவானிக்கு வந்து ரொம்ப முன்னுதாரணமாக இருந்தது. ஐ திங்க் பீப்புள் see it as a people's carpet. இது மரத்தால் செய்யப்பட்டது. சைஸுக்கு தகுந்த மாதிரி பலகுண்டு, மிதிபலகை, ஆடு சல்லை, காடை சக்கரம், மொடாக்கட்டை இதன் மூலியமாக தான் தயாராகுது ஜமக்காலம். ஸோ இந்த நேச்சுரல் யானை வந்து வார்ப்புக்கு பண்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அண்ட் வந்து டையிங் ப்ராசஸ் டையிங் பண்ணுறது வந்து ஒன்லி ஃபார் த வெஃப்ட் ஊடை. ஸோ அதுக்கு டையிங் வேணுன்ற கலர் போட்டு டை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ரைட் நோ இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க ப்ரெவலண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜமக்காலத்தை நானே வந்து இந்த 5-6 வருஷம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்றுல கொண்டு போய் தண்ணியில் நினச்சி நல்லா துவைச்சிருக்கிறேன். இந்த ஜமக்காலம்லாம் சர்வசாதாரணமாக தூக்கி இடுவோம். தூக்கி சலார்னு பாறை மேலே அடித்து துவைச்சி எடுத்துகிட்டு வந்து காய வைப்போம். அண்ட் there are 2 pedals கீழே. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது சைமல்டேனியஸாக ரைட்டில் விட்டு லெஃப்டில் எடுப்பாங்க, லெஃப்ட்டு அந்த மாதிரி கண்டினியூஸாக 2 கை 2 கால். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் ஆல்சோ. இதில் வந்து டாசல்ஸ் போடுறாங்கல்ல, அந்த எண்டில் குஞ்சம்னு சொல்லுவாங்க, அந்த டாசல்ஸ் போடுறது அதுதான் ஒன் ஆஃப் த ஃபினிஷிங் ப்ராசஸஸ். இது வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும், நல்லா இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் எங்களுதெல்லாம் 20 வருஷம் கூட ஜமக்காலம் வச்சுருந்துருக்குறேன். அப்படியே இருக்குது அருமையா. ஆனால் அதே இப்போ பெட்ஷீட்டு வந்து கடையில் வாங்குற பெட்ஷீட் எல்லாம் அவ்வளோ நாளைக்கு இருக்க 2 வருஷம் 1 வருஷம் தான் இருக்குது. இப்போத்த ஜென்ரேஷன் ஒரு மக்கள் கூட இந்த ப்ரொடக்ஷனுக்கு வர்றதில்லை. நல்ல காரியத்துக்கு ஆனால் ஜமக்காலம் வாங்காமல் ஆள் இல்லை. அப்போல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ வாங்குறதில்லை. இந்த தொழில் வந்து எங்காலத்திலே முடிஞ்சிடும். ஜமக்காலத்தோட பயன்பாடு அழியிற நிலைமையில இருக்கு. அதனால நம்ம அரசாங்கம் ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1 district 1 product ODOP திட்டம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ப்ராடக்ட சூஸ் பண்ணிக்கலாம். பவானிக்கு கிடைச்சது அதோட பழமையான பெருமை, ஜமக்காலம் கார்பெட். இந்த திட்டம் பரம்பரைய காப்பாத்த மட்டும் இல்ல, இத தயாரிச்சவங்கள உலகெங்கும் தெரியப்படுத்தவும் தான். கவர்மெண்ட் ஸ்பான்சர்டாகவே ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கிளஸ்டர் விசிட்டு, அவங்க அந்த கிராஃப்டை எப்படி பண்ணுறாங்கன்னு டாக்குமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட போய் ஒரு 10 நாள் தங்கி அதை வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கற்றுக்கிறதா இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த நெசவு சார்ந்த தொழிலை வந்து முனைவோர் லைக் அதில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கள வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு போகிறது, அவங்களோட எக்ஸிபிட் பண்ணுறது, அவங்களுக்கும் வந்து அது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸ்பீரியன்ஸு. அவங்களோட நெசவை வந்து வெளிநாடு வரைக்கும் போய் காட்டுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, எக்ஸ்போஷராக இருக்குது. இந்த தொழிலை பாதுகாக்க தொழில்நுட்ப கல்லூரி பவானி நகரத்தில் ஏற்படுத்துங்க, இந்த வட்டாரத்தில் அதை போட்டு இந்த தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தலாம். இந்த ODOP திட்டத்தினால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்த ப்ரொமோஷன் வந்து இன்னும் நல்லாவே வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இப்போ லண்டனில் அந்த ஃபேஷன் ஷோவில் கூட நம்ம ஜமக்காலத்தையெல்லாம் வந்து இது பண்ணாங்க. இந்த மாதிரி ODOP திட்டத்தை வந்து நல்லா நம்ம இன்னும் விரிவுபடுத்தி இதை எங்களுக்கு இதாச்சுன்னா இன்னும் தொழிலும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். I am really looking forward to reimagine ஜமக்காலம் in various forms and factors and show the world that we are more than just a carpet. இந்த அத்தியாயம் ஞாபகங்கள்ல இருந்து ஒரு புதிய நம்பிக்கைய உருவாக்கி இருக்கு. இவங்களுடைய பழைய நினைவுகள் அழிய போறதில்ல. ஜமக்காலம் ஒரு புதிய பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு.